ஒரு வழியா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 5 இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கக்கூடிய முக்காவாசி ஷூஸை நான் வாங்கி ஓடி முடிச்சிட்டேன். இன்னைக்கு பெஸ்ட் டெய்லி ட்ரெயினர் அந்த பிராண்ட்ல இருந்து எந்தெந்த ஷூலாம் நான் பிக் பண்ணியிருக்கேன்றதையும் அப்புறம் இந்தியன் பிராண்ட்ஸ் நம்ம ஒன்று பார்ப்போம். இதுல 2 கேட்டகரி இருக்கு. முன்னாடிலாம் ஒரு டெய்லி ட்ரெயினர் மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இப்போ எல்லாரும் எலிவேட்டட் டெய்லி ட்ரெயினர், அதாவது இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஸ்பைசியா இருக்கணும், காரசாரமா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஃபாலோவர்ஸே ஒருத்தர் சொல்றாரு, ப்ரோ நீங்க கியூமலஸையும் சிரஸ்டையும் சொல்றீங்க, அது வந்து எனக்கு நான் ஒரு 800 கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் எனக்கு அது ரொம்ப சாஃப்டா இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் 500 கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறீங்க. அந்த டைம்ல கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுறதுக்கான ஷூஸை நீங்க வந்து வாங்கணும். இல்லைன்னா நீங்க வந்து இதுலயே ஃபாஸ்டா ஓடலாம். இப்ப அந்த கேட்டகரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் ஒரு எலிவேட்டட் டெய்லி ட்ரெயினர்னு சொல்லுவாங்க. இப்ப அதை எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துருவோம். ஒண்ணு வாங்கி டெஸ்ட் பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சொல்ல போனா 2026ஓட ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல எந்தெந்த ஷூஸ்லாம் பெஸ்ட் ஷூன்றதை போட்டுக்கணும். அன்பார்ச்சுனேட்லி என்னால் டெஸ்ட் பண்ணி முடிக்க முடியல. அவ்வளோ ஷூஸு ஓடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிடுச்சு. ஃபைனலாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம இந்தியாவில் 5 மேஜாரிட்டி ஆஃப் தி, அதாவது 5 மேஜர் இன்டர்நேஷனல் பிராண்ட் இருக்கு. ஏசிக்ஸ், அடிடாஸ், நைக்கி, நியூ பேலன்ஸ் அண்ட் பியூமா, அண்ட் தென் இந்தியன் பிராண்ட்ஸும் இருக்கு. இப்போ இந்த 5 பிராண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். எந்தெந்த ஷூஸ்லாம் எனக்கு டெய்லி ட்ரெயினராகவும் அண்ட் தென் கொஞ்சம் எலிவேட்டடாக இன்னும் ஒரு படி மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசியோட ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு நமக்கு ரெஸ்பான்சிவ்ஸாக இருக்கிற எந்தெந்த ஷூஸ்லாம் நான் பிக் பண்ணியிருக்கிறத இந்த வீடியோவில் ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏசிக்ஸ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி நார்மல் டெய்லி ட்ரெயினர், அதாவது பிகினர். இந்த கேட்டகரி நார்மல் டெய்லி ட்ரெயினரை யாரு வேணாலும் ஓடலாம். பிகினரும் ஓடலாம், இன்டர்மீடியட் ரன்னரும் ஓடலாம், இல்லைன்னா வந்து எலிட் ரன்னர் இருக்காங்களா 3 மணி நேரத்துக்குள்ளேயே 42 கிலோமீட்டர் முடிக்கிறாங்களா அவங்களும் ஓடலாம். இந்த ஷூவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்து வாங்குற அந்த காசுக்கு ரன்னிங்க்கு என்ன தேவையோ அதை பக்காவாக போடணும். ஹை டியூரபிலிட்டி இருக்கும். 800லேருந்து 1000 கிலோமீட்டர் வரும். டெய்லி ட்ரெயினர் நான் சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் இருக்கிற ஷூஸ் வரணும். அண்ட் தென் ஸ்டேபிளாக இருக்கணும், நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கணும். ஏன்னா டெய்லி ட்ரெயினர்னா ஒரு 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 வாரத்துக்கு நான் 50 கிலோமீட்டர் ஓடுறேன்னா அதில் 30லேருந்து 35 கிலோமீட்டர் அந்த டெய்லி ட்ரெயினரில் தான் ஓடுற மாதிரியான ஒரு கான்செப்ட். அப்போ 35 கிலோமீட்டர் நான் ஓட போனேன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், ரெஸ்பான்சினஸாக இருக்கணும் கூட அவசியம். ஏன்னா நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டீங்க. அதுக்கு தனி ஒரு ஷூ வச்சுருப்பீங்க. ஒரு ஒர்க் ஹோர்ஸ்னு சொல்லுவாங்க, அடித்து துவைக்கிற மாதிரியான ஒரு ஷூ, அதுதான் வந்து டெய்லி ட்ரெயினர். இந்த இதில் ஏசிக்ஸ் வந்து நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி கியூமலஸ் 27 அவைலபிளாக இருக்குது, 5000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அதுதான் பேரை மாற்றி சிரஸ்டூன்னு விற்கிறாங்க. அது உங்களுக்கு 5500 ரூபாய்க்கு வேணும்னா இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது கியூமுலஸ் 28, இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. இது வந்து என்னன்னா இந்த அப்பர் வந்து 27ல அந்த கொடுத்த அப்பர் வந்து கொஞ்சம் நரன்னு இருக்கும். அது ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரியான இதில் இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக கொடுத்துட்டாங்க. நிம்பஸ் 28 எப்படி எனக்கு ரொம்ப சாஃப்டாக, அதாவது காலை வந்து ஒரு பெட்டில் ரேப் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப ப்ரீமியமான ஒரு அப்பரை கொடுத்துருக்காங்க நிம்பஸ் மாதிரியே ஒன்று. ரெண்டாவது நிம்பஸ் கியூமுலஸ் 27 விடவே இந்த ஃபோம் எஃப்எஃப் பிளாஸ்ட் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக ஆகிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை வந்து அவங்க வந்து ஐ ஃபீல் லைக் இதை வந்து நிம்பஸோட பிரதராக கொண்டு போகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நான் நினச்சேன் கியூமுலஸ் 27 கொஞ்சம் நல்லா இருந்தது, அதாவது இதை விடவே இன்னும் கொஞ்சம் கம்மி சாஃப்ட்டு, ஓரளவுக்கு என்னால் லாங் ரன்னிங்லாம் ஓடும். இதில் எப்படி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ நிம்பஸோட பிரதராக தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து காசு கம்மியாக இருக்குன்னா சிரஸ்டோ வாங்கிக்கோங்க, கியூமுலஸ் 27 வாங்கிக்கோங்க, 5500 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக எனக்கு வேணும், அப்போ நல்லா சாஃப்டாக கம்ஃபியாக வேணும், சாஃப்ட்னஸ் பிடிக்கும், நிம்பஸ் வந்து ஹெவியராக இருக்குது, இது வந்து என்னோட UK 80க்கு 250 கிராம், நிம்பஸ் வந்து 280 கிராம் வரும். எனக்கு லைட்டராக வேணும், நீங்கள் 80 கிலோ கம்மியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கியூமுலஸ் 28 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். த்ரூ அவுட் திஸ் இயர் இதுதான் பெஸ்ட் ஷூவாக இருக்கும் அந்த டெய்லி ட்ரெயினர் கேட்டகரியில். ஸோ என்னோட பிக் இதுவாக இருக்கும். எனக்கு கியூமுலஸ் 27 விடவே 4 ஃபுட்டோட இந்த லென்த் எனக்கு கம்மியாக இருந்தது. யூஸ்வலி டோ பாக்ஸ் வந்து எனக்கு 1 thumb வித் சைஸ் இருக்கு என்னோட UK 8க்கு. இது அது இல்லை, எனக்கு ½ thumb வித் சைஸ் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு thumb வித் சைஸுக்கு மேலே வேணும்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏசிக்ஸ்லேயே எலிவேட்டட் டெய்லி ட்ரெயினர். அது என்ன எலிவேட்டட் டெய்லி ட்ரெயினர்? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஷூவில் நீங்கள் ஃபுல் மேரத்தானே போகலாம், 42 கிலோமீட்டரே போகலாம். 6 நிமிஷம் பேஸுக்கு மேலே ஓடும்போது சூப்பராக புத்தனாவோட பார்த்துங்க, காலை எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன், எனக்கு அந்த ஷூ வந்து இந்த ஃபோம் வந்து என்னை முன்னாடி தள்ளுற மாதிரி எனக்கு ஃபீல் இல்லைம்பாங்க. அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிவ்னஸ், ப்ரொப்பல்ஷன்.
எனர்ஜி ரிட்டர்ன் என்ன வேணாலும் சொல்லலாம். அது எல்லா டெய்லி ட்ரெயின்லையும் இருக்காது. அதுக்குன்னே வேற ஒரு மாடலை எல்லா பிராண்டும் வச்சிருப்பாங்க. நோவா பிளாஸ்ட் தான் அந்த மாடல். இது என்னோட UK 8க்கு 245 கிராம் காலில் இருக்கிறதே தெரியல. இது நோவா பிளாஸ்ட் 6. இதில் ஓடி முடிச்சுட்டேன். நோவா பிளாஸ்ட் 5 சாஃப்டஸ்ட் ஷூ, ஒரு பவுன்சியரான ஒரு ஷூ. அதில் 30 கிலோமீட்டர் ஓடினா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பட் இந்த ஷூவை 5 நிமிஷத்தில் ஓடினாலே 4 ஃபுட்டில் எனக்கு ஃபோமராக தான் இருக்குது, அதாவது ஹார்டாக இருக்குது. நோவா பிளாஸ்ட் 5 நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்படியே ஸ்ப்ரிங்கில் பவுன்சியராக இருக்கும், ட்ராம்புலின் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அந்த 5 நிமிஷத்துக்கு கம்மியாக 4.5 நிமிஷத்தில் ஓடும்போதுலாம் இந்த 4 ஃபுட்டில் இந்த FF டர்போ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, அது நல்லா பயங்கர ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்குது. ஹீல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து FF பிளாஸ்ட் மேக்ஸ், நோவா பிளாஸ்ட் 5ல கொடுத்து அந்த ஃபோமை கொடுத்துருக்காங்க. இது எலிவேட்டட் ட்ரைல் டைம். இதில் நீங்கள் ஸ்லோவாகவும் ஓடலாம், ஃபாஸ்ட்டாகவும் ஓடலாம். ஃபாஸ்ட்டாக ஓடும்போது உங்களுக்கு அந்த ஒரு பேஸை பிக்கப் பண்ணுறதுக்கு எனர்ஜி ரிட்டர்ன் கொடுக்கும். இதை தான் அந்த எலிவேட்டட் டெய்லி ட்ரெயினர். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு 800 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். நான் பிகினர் ஒரு 800 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். இப்போது எனக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும், என்னோட ஷூ ஹெல்ப் பண்ண மாட்டேங்குதுப்பாங்க. அந்த டைமில் தான் அடுத்த ஷூவாக இந்த எலிவேட்டட் டெய்லி ட்ரெயினர் வாங்குவாங்க. அதுக்கான பிக்கு தான் இந்த பிக். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஷூவை வாங்கிக்கலாம். வாங்குறவங்க உங்களுக்கு கொஞ்சம் இது ஃபோமராக தான் இருக்கும். நோவா பிளாஸ்ட் 5 வேணால் போய்க்கோங்க, சாஃப்ட்னஸாக பிடிக்கும். அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வேணும்னா தயவுசெய்து மறந்துடுங்க. அதாவது காலில் தட்டையாக இருக்குது, ப்ரொனேட் ஆகுதுன்னா இந்த 2 ஷூவும் வாங்காதீங்க. அதுக்கு 5500 ரூபாய்க்கு ஜடாய் 3 அவைலபிளாக இருக்குது. இந்த டாபிக் இதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் ஸ்டில் சொல்கிறேன், இன்றைக்கே அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் நான் எந்த லெவல் சொல்லணுமோ அந்த லெவல் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் அது கைன் ஆஃப் 30 காலு தட்டையாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1000 இல்லை 2000 கிலோமீட்டரில் ஓடலாம். நீங்கள் 80 கிலோ கம்மியாக இருக்கேன்னா 2000, ஒரு 80 கிலோக்கு மேலெலாம் இருக்கேன்னா 1000 கிலோமீட்டர் தாராளமாக வரும். நானும் என் ஃப்ரெண்டுலாம் வந்து அந்த ஷூவில் அடித்து துவச்சிருக்கோம். அவ்வளோ நல்லா சாஃப்டாகிடும். ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் காலை அப்படி பார்த்துக்கோம். ஆஃபீஸ் போட்டு போங்க, நின்றுக்கிட்டு இருக்குங்க, இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் அது யூஸ் பண்ணலாம். அவ்வளோ தரமான ஒரு ஷூ 5500 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை விடவே இன்னும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக வேணும், அது ஒரு 300 கிராம் வரும். 250 கிராம் வேணும்னா GT 2013 அவைலபிளாக இருக்குது, அதுவும் 5500 ரூபாய்க்கு. ஸோ இந்த 2 ஷூ இந்த 2 ஷூ அடிச்சுக்க 5500 ரூபாய்க்கு வேற ஷூவே இல்லை. 5000 8000 ரூபாய்க்கு கம்மியாக வேற ஷூவே இல்லை. இந்த 2 ஷூ தான் அவைலபிளாக இருக்குது, சொல்லிக்கோங்க. அடுத்து நம்மளோட அடிடாஸ் அவங்ககிட்ட இருந்து Cumulus 27 நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நிறையா பேருக்கு. ஏன்னா அந்த Cumulus 27 சிரஸ் 2ல வந்து கிரிப்பு மட்டும்தான் அதில் ஒரே ஒரு இஷ்யூ. ஆனால் அது இதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது அதை விட கம்மி சாஃப்ட். ஆனால் இதில் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும். நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் நோவா பிளாஸ்ட் 6 மாதிரி இருக்காது. பட் இது ஒரு சூப்பரான ஒரு ஷூ. 7000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. சைஸு 12 அவைலபிளாக இருக்குது. எல்லாரும் கேட்குறீங்க 12 இல்லை 12 அவைலபிளாக இருக்குது. சூப்பரான ஒரு ஷூ. வாக்கிங், ஆல் டே ஸ்டாண்டிங், ஃபுல் மேரத்தான், ஹாஃப் மேரத்தான், 5K 10K 5 நிமிஷத்துக்கு மேலே 6, 6, 7, 8, 9, 10, 11 அந்த பேஸுக்கு ஓடக்கூடிய தரமான ஒரு கிரிப்பு, அடிடாஸ் கிரிப்பு. நல்ல ப்ரீமியமான அப்பர், சூப்பரான ஒரு ஷூ, அடிச்சுக்கவே முடியாது. பீபா பிளட் நல்லா பார்த்துக்கோங்க. என்னோட பிக்கு இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இதாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ் பாயிண்ட். சொல்லவா வேணும், எலிவேட்டட் டெய்லி ட்ரெயினர்ன்ற அந்த கேட்டகரியை கொண்டு வந்ததே இவன் தானே. இவன் வரலன்னா ரன்னிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி மாறி இருக்காது. தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க எல்லா பிராண்டும். நீ பாட்டும் கொடுத்துட்டாடா சாமி. ஒரு $150 15,000 ரூபாய்க்கு நீ ஒரு ஷூவை இறக்கிட்ட இண்டஸ்ட்ரியில. 2023 நவம்பர்ல இறக்குனாங்க. 2023 நவம்பர்ல இன்ன வரைக்கும் அதிகப்படியான சேல்ல போயிட்டு இருக்க ஒரே ஷூ அடிடாஸ் EVO-SL தான். இவன் இறக்குனான். இவனால எல்லாரும் இப்ப இதே பிரைஸ் ரேஞ்சில் ஒரு ஷூவை இறக்கியே ஆகணும். அது என்ன ஷூ? 15,000 அவங்க ஊருக்கு $150 தான் ஒரு மினிமமான என்ட்ரி வெளிநாட்டில். பட் நம்ம ஊரில் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் இந்த ப்ரைஸுக்குள்ள ஒரு ஷூ 1000 கிலோமீட்டருக்கு அடித்து துவைக்கணும். ஃபுல் மேரத்தானும் போவேன், 6 நிமிஷத்துக்கு கம்மியாகவும் ஓடுவேன், 6 நிமிஷத்துக்கு மேலேயும் ஓடுவேன், எந்த பேஸில் வேணாலும் ஓடுவேன். எனக்கு நல்ல எனர்ஜி ரிட்டர்ன் தரணும். இந்த மாதிரி ஒரு ஷூ வேற இல்லை இண்டஸ்ட்ரியில். இப்போ சொல்கிறேன், இது கொடுக்குற எனர்ஜி ரிட்டர்ன் ஹையஸ்ட் எனர்ஜி ரிட்டர்ன். இதுக்கு ஒண்டி போட்டி இவனையே தூக்கி சாப்பிட்ற ஒரே ஷூ டைனாஃபெஷ் ஷவுனியான். அது அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் அவைலபிள். ஒருத்தர் யாரோ வித்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் 10,000 ரூபாய்க்கு. அது சைனாவில் அது 5000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க அவங்க ஊர் மக்களுக்கு. நம்ம தான் பாவம். இவனையே அடித்து தூக்கி சாப்பிடுவோம். எதுலன்னா அந்த பிளாட்ஃபார்மில் இதில் ஸ்டெபிலிட்டி இருக்காது. கால் தட்டையாக இருக்குன்னா மறந்துடுங்க. ப்ரொனேட் பாதுனா இல்லை, நான் பிகினர்ஸுக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பிளான்டர் ஃபாஷியாட்டிஸ் வந்துடும், அடியில் கிழிஞ்சிரும். தயவு செய்து ஃபஸ்ட்டு ஓடுறாங்க, தயவு செய்து இந்த ஷூவை மறந்துடுங்க. நான் இப்போவே சொல்லிட்டேன். நான் டெய்லி கேஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இதனால நான் டெய்லியும் பாக்குறேன் ஓடும்போது இதுல எல்லாரும் இதுல ஓடுறாங்க, கால் பதக்கு பதக்குன்னு வளையுது. அப்படி அதை பார்க்கும்போது இன்னும் 2 மாசத்துல நீ டாக்டரை பார்க்க போறன்றதான் என் மைண்ட்ல சொல்லுது. அதனால மறந்துருங்க. ஆனா 5 நிமிஷத்துக்கு இல்ல, நீங்க எவ்வளவு வேணாலும் ஓடலாம், ஆனா உங்களுக்கு கால் உள்ள வளையாம இருக்கு, நீங்க கொஞ்ச நாள் ஓடிட்டீங்க, 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா இந்த ஷூ அடிச்சுக்க இண்டஸ்ட்ரியில் இல்லை, இந்தியாவில் சொல்றேன். நின்று பேசுவான், எந்த பேசுறவங்களும் அடிச்சு துவைக்கிறாங்க. எலிவேட்டட் ரிட்டர்ன், ஹையஸ்ட் எனர்ஜி ரிட்டர்ன். அடுத்து நம்ம நைக்கி பெகசஸ் 42 எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பெகசஸ் 40, 41, 39 எனக்கு அந்த லெவல் இம்ப்ரெசிவாக இல்லை. அதனால தான் அந்த சேனலில் அதிகமாக அதை பற்றி பேசினதே இல்லை. பட் இதில் ஃபுல் லென்த் ஜூம் யூனிட்டை கொடுத்துட்டாங்க. அந்த ஜூம் யூனிட்டை என்னால் எவ்வளோ ஸ்லோவாக வேணாலும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒர்க் கோர்ஸ், நின்று பேசுவான், எவ்வளோ வேணாலும் அடிச்சு துவைக்கலாம், எந்த ஸ்போர்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கேஷுவலாக வாக் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், வாக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸுக்கு நைக்கியில் இருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூவாக நான் அதை சொல்லுவேன். ஒரே ஒரு இஷ்யூ தான், நேராவாக இருக்கும். கால் பெருசாக இருக்குன்னா மறந்துடுங்க. அதே மாதிரி கால் தட்டையாக இருக்குது வளையுதுனாலும் மறந்துடுங்க. இந்த 4 ஃபுட் வைடாக இருக்குன்னா மறந்துடுங்க. இப்போ இதெல்லாம் மறந்துடுங்க. உங்களுக்கு நியூட்ரலாக இருக்குது, ஹையாக இருக்குது, எனக்கு ப்ரொனேட்லாம் ஆகலை, பிகினராக இருக்க நைக்கிலேருந்து ஒரு ஷூ வேணும் அப்படின்னா அடிக்கடி ஆஃபரில் போகுது. கடைசியிலே நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். சூப்பர்பான ஒரு ஷூ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதே மாதிரி அவங்க கிட்ட எலிவேட்டடான டெய்லி ட்ரைனர் நைக்கியோட பிக்கெஸ்ட் கம்பேக் இந்த ஷூவால தான். வெமேரோ ப்ளஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இது அவைலபிளாக இல்லை. இதுதான் என்னோட லிஸ்ட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஈஓஎஸ்எல்லை விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிகாஸ் அகைன் ஸ்டெபிலிட்டி இதில் இது பட் ஆனால் ஹெவியராக இருக்கும். ஆனால் இது ஒரு ஸ்ப்ரிங்கி ஃபீல் தரும். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வெளிநாட்டில் இருக்காங்கன்னா தரமான ஒரு ப்ராடக்ட்டு. ஈஓஎஸ்எல் எந்த லெவலுக்கு 15,000 ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு அதில் நமக்கு சாஸ் இருக்குது, வேல்யூ இருக்குது அப்படின்னாலும் இதுலேயும் அதே மாதிரி தான். கொடுக்குற ஒரு காசுக்கும் லுக்கு மட்டும் இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஷூ. அகைன் இது யாருக்கு பயங்கரமாக செட் ஆகும், அப்படியே ஒரு 80 கிலோவுக்கு மேலே இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த ஷூ அப்படியே நல்ல சூப்பராக கம்ப்ரஸ் ஆகி அப்படியே ரிலீஸ் பண்ணும். அது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது ஸ்ப்ரிங்கு மாதிரி, ஸ்ப்ரிங்கில் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்ப்ரிங்கில் நடந்தால் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு நான் கொஞ்ச நாள் ஓடி பழகினதுனால எனக்கு இது செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிகினராக இருக்கீங்க, 80 கிலோவுக்கு மேலே இருந்தீங்கன்னா நைக்கி வேணும்னா இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ. இது எவ்வளோ கலர் விட்டாந்துறீங்களா, அது கம்மியாக இருக்கீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் மட்டும் வரும், பார்த்துக்கோங்க. ஒய்டு ஃபிட் எப்பயும் போல் ஐயா, ஒய்டு ஃபிட்டு மறந்துடுங்க, ஒய்டு வெர்ஷன் தான் போகணும். காலை தட்டையாக இருந்தாலும் மறந்துடுங்க. எனக்கு சைஸ் இங்கே இருக்கிற எல்லாமே ட்ரூ டு சைஸ், என்னோட சைஸுக்கு ட்ரூ டு சைஸ், நான் அப்படி தான் வாங்குவேன். என்னோட UK எல்லாமே ட்ரூ டு சைஸ். எக்ஸப்ட் எதுனா சின்னதாக இருக்குன்னா யூஎஸ்எல் சின்னதாக தான் இருந்தது எனக்கு. என்னோட UK எனக்கு அந்த லெவல் ஸ்பேஸ் இல்லை. ஆனால் இது நல்லா ஒய்டர் பிளாட்ஃபார்ம், நல்லா ஸ்பேஸ் இருக்கும் இங்கே 4 ஃபுட்டில். பட் அதாவது வித்து டோ பாக்ஸ் வித்து, பட் டோ பாக்ஸோட இங்கே எனக்கு அந்த லெவல் இருக்காது, ஹாஃப் டம் வித்து தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பியூமா. ஆனால் பியூமா தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப காமெடின்னு சொல்ல முடியாது, நார்மல் டெய்லி ட்ரைனர்னே சொல்ல முடியாது. வெலாசிட்டி நைட்ரோ 4 யூஎஸ்எல்ல விடவே பயங்கரமான ஒரு ஃபன் ரைடு கொடுக்கக்கூடிய ஒரு ஷூ. 8,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்ததுனால தான் எல்லாரும் வாங்கிட்டாங்க. அதோட அடுத்த வெர்ஷன் 5th வெர்ஷன் வெலாசிட்டி நைட்ரோ 4 ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனால் அதுவுமே ஒரு வகையில் வெர்சடைல் ட்ரைனர், எலிவேட்டட் ட்ரைனர் தான், அது நார்மல் ட்ரைனரே இல்லை. ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு வியர்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்க ஒரு நார்மல் ஒர்க், ஒரு ஸ்டேபிளான பிகினர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷூ இல்லை. ஏன்னா இது ரொம்ப நேரோவாக இருக்கும். அதே மாதிரி கால் வளையுதுன்னா பிஞ்சிரும், பிளான்டர் ஃபேஷியாலிட்டிஸ் வந்துடும், டாக்டர்கிட்ட போவீங்க. இது வெலாசிட்டி நைட்ரோ 4, வெலாசிட்டி நைட்ரோ 5 உங்களுக்கு கால் இதை விட அது கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு கால் பெருசாக இல்லை, கால் தட்டையால் வளையல அப்படின்னா கண்டிப்பாக வெலாசிட்டி நைட்ரோ 4 இஸ் அ டெய்லி ட்ரைனர். அஃப்கோர்ஸ் அதுவும் நின்று பேசுவோம். நைட்ரோ ஃபோம் இந்த லெவலுக்கு பவுன்சினஸ் இல்லை. எலிவேட்டட் டெய்லி ட்ரைனர்னா இந்த வருஷத்தோட டாப் 3 என்னோட பிக்கு. அது டெய்லி ட்ரைனராக இருக்கட்டும், எலிவேட்டட் டெய்லி ட்ரைனராக இருக்கட்டும், நைட்ரோ, பியூர் நைட்ரோ அடிச்சு சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் ஒரு 20-30 ஷூஸில் நான் ஓடி டெஸ்ட் பண்ண லாஸ்ட் 2-4-5 மாதத்தில் 2 ஷூ மட்டும்தான், 2 கொஞ்சம் ஷூ மட்டும்தான், அதாவது ரொம்ப கம்மி, ஒரு 4-5 ஷூ மட்டும்தான் டெஸ்ட் பண்ண. ஒரு 30 ஷூஸில் ஃபஸ்ட்டு ரன்னே என்னடா இவன் இப்படி இருக்கான், பாசறாவன் அப்படின்னு நான் நினச்ச ஒன் ஆஃப் த ஷூ பியூர் நைட்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு லக்ஸூரியஸான ப்ரீமியமான அப்பரு, பீபா பிளண்ட். எனக்கு தெரியல, பீபா ரொம்ப நல்லா இருக்குது, என்னோட காலுக்கு ஏற்ற மாதிரி ஹை ஆர்க்குக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்குறான், சூப்பராக இருக்குது. இதில் நான் இன்னும் ஓட போகிறேன் நிறையா. இந்த ஷூவை நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்கே இருக்கும்
அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்போ ஓடலாம். ஏன்னா பிகாஸ் நிறைய ஷூ இருக்குது, கைனோ இருக்குது, நியூ பேலன்ஸ் இருக்குது, நிறைய ஓடி டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் டக்குன்னு இதில் ஓட முடியல. அதனால் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், இரு நாளைக்கு ஓடிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஃப்ரம் பியூமா. அண்ட் ஃப்ரம் நியூ பேலன்ஸ்லேருந்து நார்மல் டெய்லி ட்ரெய்னர் எலிப்ஸ் 10 to 20 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூப்பர்பான இந்த லிஸ்ட்டில் எனக்கு ஏஸ்தட்டிக்காக ரொம்ப பயங்கர அப்படி ஐ கேச்சிங்காக இருந்த 2 மாடல்னால் வெமரோ ப்ளஸ் அண்ட் தென் எலிப்ஸ். ரொம்ப யூனிக்காக இந்த ரன் கிளப்லாம் இருக்குல்ல, ஜென்சி, சூப்பராக. இதெல்லாம் ஒரு கலர் தான், இந்த மாதிரி ஒரு 10-15 கலர் வச்சுக்கலாம். எல்லா கலரும் வாங்கணும்னு மாதிரி எனக்கு ஆசையாக இருக்குது. காசு தான் என்ன பண்ணுறது. சாஃப்டஸ்ட் ஷூ, நல்லா ஸ்டேபிளான ஒரு ஷூ. 80 கிலோ 85 கிலோ கம்மியாக இருக்குன்னா வாங்குங்க. 85 கிலோவுக்கு மேலே தான் இருக்கீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டியூரபிலிட்டி கம்மியாக வரும். ஏன்னா உங்கள் வெயிட் அந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகிரும். எல்லா ஷூமே இங்கே சொல்கிற எல்லா ஷூமே எக்ஸப்ட் வெமரோ ப்ளஸ்ஸு அண்ட் தென் அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தான் தரும். இப்போ இதில் எலிவேட் டெய்லி ட்ரெய்னர்னா 1080 V15 சூப்பர்பான ஒரு ஷூ, லாங் ரன் ஷூ. அதான் எலிவேட்டட் டெய்லி ட்ரெய்னர்லேயே லாங் ரன் போகக்கூடிய ஷூனா 1080 V15 வெமரோ ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்எல், ஏன்னா அதில் எனக்கு அந்த கால் வளையும், அது வலிக்க ஆரம்பிச்சிடும் 15-20 கிலோமீட்டருக்கு மேலே ஓடும்போது. நோவா பிளாஸ்ட் 6ல் ஓடலாம். ஸோ நல்லா பயங்கர ஒரு ஃபன், சாஃப்டாக ஸ்ப்ரிங்கியான ஒரு ரைடுனா ஃப்ரம் 1080 V15 ஃப்ரம் நியூ பேலன்ஸ். இப்போ இதுலேயே இன்னும் 2-3 ஷூ இருக்குது. இன்கேஸ் இப்போ இன்னைக்கு அஜியோவில் சாக்கனி அசூரா 8000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து நான் சொல்கிற மாதிரி ஈவோஎஸ், இது வந்து எலிவேட் டெய்லி ட்ரெய்னர். ஈவோஎஸ்எல் 16,000 ரூபாய் வாங்க முடியல அப்படின்னா அதில் இல்லாத அந்த ஸ்டெபிலிட்டி இதில் இருக்கும். இதில் அதை விட இது சாஃப்டாக இருக்காது, ஆனால் ஓட இது சாஃப்டாக ஆயிடுது. நான் ஓடி எனக்கு இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. 4 நிமிஷம் பேசலாம் ஓடும்போது அதுக்கு ஈக்குவலான ஒரு எனர்ஜி ரிட்டர்ன் டெஸ்டிங்கில் இருக்குது. எல்லா வெப்சைட்லேயும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது, எல்லாருன்னையும் ஸ்லோவாக ஒன்றாலும் என்னால் அந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. BDTP 8000 ரூபாய் கிடையாது, ஹைலி ரெக்கமெண்டட். பட் இந்த ராக்கர் இருக்குல்ல, ஸ்பீட் ரோல், இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் எனக்கு பிளான்டர் ஃபேஷியாட்டிஸ் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண முடியாது அந்த அடியில் இருக்க டென்டனை. பட் இந்த ராக்கர் இருக்கிறனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் அது நிறைய பிகினர்ஸ்க்கு பிடிக்காது. நிறைய பிகினர்ஸ்க்கு இந்த ராக்கர் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். என்னன்னா அது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி மாடரேட்டாக இருந்தால் பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. நான் சொல்கிற மாதிரி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரன்னிங் வந்து. உங்களுக்கு ஒரு ஷூ வேணும், வெர்சடைல் ஷூ, ஸ்லோவாகவும் ஓடுவேன், ரேஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன், 4 நிமிஷம் பேசியும் ட்ரைன் பண்ணுவேன்னா இந்த ஷூ 8000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட டெய்லி ட்ரெய்னர் லிஸ்ட்டு. இப்போ சொன்ன எல்லா ஷூஸோட லிங்க் அங்கே ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ப்ராடக்ட்லேயும் இருக்கும். விருப்பப்பட்டால் அதுலேயே வாங்குங்க. அது ஸோ தட் நம்மளோட சேனலை யாரோட தலையீடும் இல்லாமல் நல்லபடியாக நடத்த முடியும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, இந்த சேனலே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதுதான் இந்த லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் இந்தியன் பிராண்ட்லேருந்து 2 ஷூ நான் சொல்கிறேன். எனக்கு ரெட் டேப்போட பெகசஸ், இப்போவே சொல்லிட்டேன், நான் அந்த ஷூவுக்கு மட்டும்தான் 10க்கு 10 கொடுத்துருக்கேன் மக்களே. அதில் நான் என்றைக்குமே பின்வாங்கவே மாட்டேன். ஏன்னா அந்த லெவலுக்கு நான் அதை டெஸ்ட் பண்ணி தான் அந்த 10க்கு 10 கொடுத்தேன். எப்போ டிசம்பர்லேயே கொடுத்தேன். இப்போ இதுக்கு அடுத்த மாடல்லாம் வந்துருச்சு, அப்புறம் மட்டும் மாற்றி ஃப்ளோ ப்ளஸ் 3 ஆமா, இதுவே பெகசஸ் தான். ஃப்ளோ ப்ளஸ் 3ன்னு இன்னும் என்கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. இந்த அப்புறம் மட்டும் மாற்றிருக்காங்க. இது வந்து இதுக்கு பேர் பூட்டி லைக் அப்புறம்பாங்க. இது நிறைய ஆக்சுவலி சொல்லப்போனால் இதில் இந்த லேஸ் வந்து ஒர்க் ஆகலை, இந்த ரன்னர் நாட் ஒர்க் ஆகும். பட் இப்போ புதுசாக கொடுத்ததுல வந்து நார்மல் அப்பர் கொடுத்தா அதில் உங்களுக்கு அந்த லேஸை வந்து ரன்னர்ஸ் நாட் போட முடியும். ஸோ இன்கேஸ் அது அண்ட் தென் இந்த சைஸும் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற எந்த ஃபோம் அதே தான், இந்த ஃபோம் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் லாங் ரன் ஷூ. அதில் வந்து உங்களுக்கு இது வந்து எலிவேட்டட் டெய்லி ட்ரெய்னர் அண்ட் சீகாவோட நோபல் ப்ரோ வந்து பேஸு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரேஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஷூஸ். இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் லோட்டோலேருந்து எனர்ஜி எக்ஸ் ஷிஃப்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எல்லாமே சூப்பர்பான ஒரு ஷூஸ். அந்த லிஸ்ட்டு பார்க்கணுன்னா அஃப்கோர்ஸ் 2000, 1000, 3000, 4000, 5000 5 வீடியோ போட்டிருக்கேன். 100,000, 100, 2000 அப்படின்ட்டு 5 வீடியோ போட்டுறேன். அதை போய் தயவுசெய்து பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்டில் இருக்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தா இருக்கா இல்லையா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஷூஸ். அதனால நான் வந்து கம்மியான காசு ஷூஸ் சொல்ல மாட்டேன்னு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. அண்ட் கம்மிங் டேஸில் பெஸ்ட் மேக்ஸ் குஷன், பெஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஷூ,
பெஸ்ட்டு சூப்பர் ட்ரைனர், பெஸ்ட்டு ரேஸ்ட்டு, பெஸ்ட்டு கம்ஃபர்டபுள், பெஸ்ட்டு வாக்கிங் ஷூன்னு எல்லா கேட்டகரியும் வரப்போகுது. நிறைய ஷூஸ் அதுலேயே வந்து அப்படியே மிக்ஸ் ஆகும். ஸோ கமெண்டர்ஸ் அதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ யா, தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. பீஸ்.